ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபோன் லைஃப் ஃபோன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, நம்ம சாச்சுவான் கிட்டேயும் நம்ம லேடி வாங்க கிட்டேயும் எப்படியாவது அவங்க மனசில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் நோக்கியாங்கிற மாதிரி லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் ரெண்டு பேர்த்திட்ட மாட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் திருன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இந்த ஜூலியும் நம்ம டிராகன் பயப்பிலையும் வராங்க. ஐயே, இந்த சாச்சுவான் பையன் ரொம்ப கொடூரமானவன் இருக்கான், நோட்டீஸ்லாமா அடித்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ முறைச்சி பார்க்குறான். ஏன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? உன்னோட பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சு. உன்னை சில்வர் ஏரிக்கு அடியில் பொத்தச்சி வச்சு உன்னை கொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது ஜூலியோட பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்கெல்லாம் போயிட்டு காப்பாற்றினாங்களாம், அவங்க என்னமோ ட்ரீம் லவ்வராமா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி பேசிகிட்டு இருக்கு. நீ மட்டும் என்ன ஓகேம்மா? அங்கே வந்துட்டு உன்னோட ஃபேஸையே நான் மறக்கடிச்சிட்டேன். அப்படி இருந்தாலும் அவன் உன்னை வரைஞ்சிருக்கானா? திருட்டுத்தனமாக எதுவும் போய் மீட் பண்ணியா? இந்த மாதிரிலாம் என் மேலெல்லாம் பழி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முட்டிகிட்டு இருக்கிறப்ப அங்கே டிராகன் பயப்புள்ள இருந்துக்கிட்டு ஜூலி வந்துட்டு டிராகன் பயப்பட்டு நம்ம வேறு பிளானாக போடலாம் அப்படிங்கிறப்ப, இல்லை நான்லாம் வேறு பிளான் போட வரல. இப்போ இதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வைக்க மாதிரி இருக்க? நீ இந்த டைலாண்ட் பயப்பிள்ளையை பார்த்து உன்னை விட பெரிய முட்டாளாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. நான் சும்மா தான் சொன்னேன். அவன் உலகத்தில் நீ பெரிய முட்டாள்னா இந்த உலகத்தில் அவன் பெரிய முட்டாள். எனக்கு என்னமோ அப்படி தெரியல, அவன் மேலே உனக்கு க்ரஷ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொசசிவ் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்த கடைசியில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரிஞ்சு போச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் வாய மூடுறீங்களாப்பா, முதல்ல பிளானை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஜூலி என்ன பிளான் பண்ணுறேன்னா, அவன் உன்னை பார்த்துட்டான். இருக்கிறதுலேயே மோசமான பொண்ணு, அதுவும் இல்லை ரொம்ப கேவலமான மூஞ்சுடைய பொண்ணு அப்படின்னு அவன்கிட்ட காமிச்சிட்டா, நீ ஒரு பைத்தியங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டா அவன் உன்னை லவ் பண்ண மாட்டான். அதனால இது சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போது உன்னை கேவலமாக மேக்கப் பண்ணி அவன்கிட்ட நேராக போய் நிப்பாட்டினா, இந்த விஷயத்துக்கு நான் ஒத்து வர மாட்டேன். ஐயோ லாரு, நீங்கள் வந்துட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தால் எந்த ஒரு பிளான் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கொஞ்சமாக கேவலமாக இருக்கிற மாதிரி மேக்கப் போடுறா ஜூலி. இது கேவலமாக இருக்கிற மாதிரியே இல்லையே, இரு நான் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிற மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, பச்சை கலரு எல்லா கலரையும் எடுத்து அள்ளி 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 அப்புறம் இங்கே இப்போ ஜூலி முகத்தை பார்க்குமே, ஐயோ இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கானே, உன்னை பார்க்கும்போது அவன் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பக்காவான மேக்கப்பை பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஒவ்வொன்றும் பார்க்க அதுவும் லிப்ஸ்டிக்லாம் எடுத்து பூசுன்னு பூசுகிறான். பூசிட்டு பார்த்தா வாய்க்கு பெயிண்ட் அடித்த மாதிரியும் அன்னத்தில் ரோஸ் பெயிண்டை வச்சு நல்லா அப்புன மாதிரியும் அப்படி ஒரு கேவலமான மேக்கப்பு. இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் உன்னை நார்மலாக காட்டுது அப்படின்னு தொலான்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு, எங்க பாரு நீ போகிற, அவன் மனசில் நீ இருக்கிறத அழிக்கிற, அப்படியே உன்னை எவ்வளோ கேவலமாக காட்ட முடியுமோ அப்படி காட்டி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே அப்படின்னோடனே ஹீரோயின் மூஞ்சி தொங்கி போச்சு. ஏன்டா நான் என்னோட க்ரஷ்டா அவன் மூஞ்சிக்காவது நான் கொஞ்சம் அழகாக தெரியணுன்ட்டு நான் இப்படி பண்ணால் உலகத்தில் இருக்கிற எவனுக்குமே புரியாத அளவுக்கு என்னை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், நீ கரெக்டாக போய் மேட்ரை முடிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறான். அவனும் சாச்சுவான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் அங்கே இங்கன்ட்டு. திடீர்னு வந்து ஏய் என்னை பார்த்தா எப்படி லூசு மாதிரி தெரியுதா உனக்கு அப்படிங்கும்போது, நீ அந்த ஃபேரி தானே இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணு அழகான என்னோட படத்தை அப்படிங்கிற மாதிரி லூசு மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அவன் என்ன யோசிக்கிறான், கரெக்டு தான் நான் உங்கள் படத்தை கொஞ்சம் ஓவர் கம்மியாக தான் வரைஞ்சிட்டேன், ஃபஸ்ட் டைம் வரைஞ்சிடான், அதனால உங்கள் அழகை குறைச்சி வரைஞ்சிட்டேன். இன்னும் நான் இவ்வளோ கேவலமாக இருக்கிறேன், இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர். அது வந்து இல்லை இது எனக்கு வைக்கிற டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு உடனே லூசுத்தனமாக அப்படியோ காலை வேற வலிக்குது அப்படின்னு டபக்குன்னு உட்காந்து காலை ஷூவை கழட்டிட்டு காலை பிடிச்சி தொட்டு பார்த்துட்ருக்கா. இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா என்ன, டக்குன்னு தரையில் உட்காடுறது, ரோட்டில் உட்காந்துருக்கலாம், ஐயா இதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பொசுக்குன்னு நம்ம சேச்சோன்னு உட்காந்துடுறான். இங்கே தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோ, என்னடா அது பிரிவாங்கன்னு நினச்சா இப்போ தான் டீப்பாக பாண்ட் ஆகுறாங்க. இந்த உலகத்தில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படிங்கும்போது, இந்த உலகத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேனா ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க நேரம் அங்கே டிராகன் பயபில் இன்னும் ஹீரோ வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை, ட்ரூ லவ்க்கு அழகெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது செம்ம கடுப்பாகிறான் ஜூலியை பார்த்து, உன் பிளான் தானே இது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விட்டா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க, நம்ம இதுக்கு நடுவில் குறுக்க பூந்து கட்டையை போடணும் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டான். அங்கேருந்து போகிறான். ஏய் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படிங்கும்போது அவன் இவனை கண்டுக்காமல் போயிட்டு, ஹேய் டார்லிங் ஹனி என்ன சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டேன், உனக்கு ஓரளவுக்கு மனநல சரியில்லை தான், அது எனக்கு புரியுது, இருந்தாலும் இப்படியே இவ்வளோ அழகோட வருவியா, நம்ம வயிற்றில் இருக்கிற நம்ம பிள்ளைக்கு என்ன வருது அப்படின்னோடனே, இது ஒய்ஃபா வயிற்றுல பிள்ளையா அப்படின்னு உடஞ்சி போய் உட்காந்துறான் இங்கே ஹீரோயின். டேய் இல்லாத விஷயத்தெல்லாம் உருட்டாதரா மரமண்ட, அந்த ஆளை பாடுறா எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்கன்ட்டு. எங்கள் பாரு செல்லம் இப்படிலாம் பண்ணக்கூடாது செல்லம், வாச்சலம் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாச்சுவானு சட்டை கிழிஞ்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி தொங்குன்னு உட்காந்துருக்குறான். அப்படியே உங்ககிட்ட நான் சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா, நீ வேற ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ ஹாலில் படத்தை தொங்க விட்டுட்ட, மனசை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் தான்
நான் இவ்வளோ நாள் மறைச்சேன். இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, உன்கிட்ட இருக்க என்னோட ஒய்ஃபோட படத்த குடுத்தீன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கா என்னடா சொல்ற அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, லவ் ஃபெயிலியர்ல அந்த படத்த எடுத்து குடுத்துட்டு, "ஆ சாரி ப்ரோ" அப்படிங்கிற மாரி, இந்த அளவுக்காடா நீ பண்ணுவ பெர்ஃபார்ம்" அப்படின்னு தனியா கூட்டிட்டு வரான். இப்படி சொன்னா தான் அவனுக்கு புரியும். இந்நேரம் அவன் உன்ன மறந்திருப்பான். "ஆ அதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி இந்த அளவுக்கு நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு வேற சொல்லி வச்சிருக்க. எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல நடக்க போது" "என்ன? எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல நடக்கும். உனக்கு உனக்கு" அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓஹோ! அப்படின்ட்டு அங்க விளக்கு திருவிழாவெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காய்ங்க. உடனே "விளக்கு திருவிழா பார்க்கணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "பார்க்கணும் தான். ஆனா இந்த கோலத்தில பார்க்கக்கூடாது. கொஞ்சம் அழகா ரெடி ஆகிட்டு வந்துடவா?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. உடனே இருந்துட்டு, "ஆ ஓகே ஹனி போயிட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, மறுபடியும் என்ன ஹனி கினி என்ன? "சரி, சரி போயிட்டு வா" அப்படின்னு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துட்டு அவைங்க விளக்கு திருவிழாவுக்கு போக ரெடி ஆகுறாய்ங்க. விளக்கு திருவிழால அந்த விளக்குல அவங்கள வேண்டிக்கிறத எழுதி, அவங்க கடவுளுக்கு அனுப்புற மாரி அங்க எழுதி அனுப்புறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், "உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. நான் 3 ட்ரைபோட கடவுளா உனக்கு நான் ஏதாவது பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவ என்ன கேட்பா, "நீங்க இந்த சண்டைலாம் நிப்பாட்டுவீங்களா? போரெல்லாம் அமைதியாகுமா? யார்கிட்டயும் பழி வாங்குற குணமா நடந்துக்க மாட்டீங்களா? அத மட்டும் என்ட்ட கேட்காத. என்னோட வேண்டுதல் அப்படின்னா, அந்த இம்மார்ட்டல் கிளான அழிக்கணும். அது மட்டும் இல்லாம, எங்க கிளான யார் யார் கொடுமைப்படுத்துறாங்களோ, அவைங்களெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிறது தான். இதத்தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்." "வேண்டாம் வேண்டான்னு சொல்ற" அப்படின்னு, "அன்னைக்கு காட்டுல நீ தானே பார்த்த. அங்க எத்தன பேரு தான் ஹஸ்பண்ட் இல்லாம, பிள்ளை இல்லாம, இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க" அப்படின்ட்டு. "அங்க சீல் ஆகியிருக்கிற என்னோட வீரர்கள்லாம் திரும்பி நான் கொண்டு வர்றதுக்கு நான் இத பண்ணி தான் ஆவணும். என் சைடு இருந்து நீ பார்த்தீன்னா, அது கரெக்ட்டா தெரியும். இதுவே நீ அத ஒரு உயிர கொல்றதா நெனச்சின்னா, அப்ப அவங்க யோசிச்சிருக்கணும்ல. இது ஒரு உயிரு, இது இன்னொருத்தனோட பையன், இந்த போர்ல இப்படி ஆகும் அப்படின்ட்டு. அவங்க யோசிக்காம தன்னை விட வலிமையான ஒருத்தன் வந்துட்டாங்கிறதால, அவன அழிச்சே ஆகணும்னு யோசிக்கிறப்ப, நான் யோசிக்க கூடாதா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோயினால எதுவும் பேச முடியல. ஆனா, அவன் உண்மையிலேயே வேண்டிக்கிற விஷயம் என்னன்னா, இவ்ளோ நாள் அவன் அலோனா இருந்துட்டான். அது மட்டும் இல்லாம ரொம்ப தனிமைய அனுபவிச்சுட்டான். இனிமேல் அவன் லைஃப்ல தனிமையே வரக்கூடாது. அவன் மக்களோட ஹேப்பியா இருக்கணும். அவனுக்கு புடிச்ச விஷயங்கள் அவன சுத்தி நடக்கணும் அப்படிங்கிற மாரி, அவ வந்துட்டு இவனுக்காக தான் வேண்டிக்கிறா. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம சேச்சுவான் வந்துட்டு நம்ம ஹீரோவ தான் பார்க்க வந்திருக்கான். பார்க்க வந்தோனே ஒரு விஷயத்த சொல்றான். "இங்க பாருங்க ப்ரோ, நீங்க என்ன இருந்தாலும் என்ன மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம, எப்போ நீங்க நானும் ப்ரோ ஆயிட்டோமோ, அப்போலேருந்தே அவங்க எனக்கு வந்துட்டு அந்நிய முறை ஆகுது. இனிமேல் அவங்க பக்கத்துல நான் இருந்தாலோ, அவங்கள பார்க்க வந்தாலோ அது ரொம்ப தப்பாயிடும். உங்க 2 பேரோட கண்ல நான் இனிமேல் முழிக்கவே மாட்டேன். நான் இங்கேருந்து படிப்புக்காகன்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு நாட்டுக்கு கிளம்புறேன்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. "அட படுபாவி! நீ இங்க இருந்தா தானடா அந்த ஃபேட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். நீ போயிட்டா என்ன ஆகுறது?" அப்படின்னு, "தயவுசெய்து என்ன ஃபேர்வெல் பண்ணவாவது வா ப்ரோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான் அவனும். நம்ம டைலான் பயபுலையும் சாச்சுவானும் சேர்ந்து என்ன பண்றாய்ங்கன்னா, கிளம்புறாய்ங்க. ஊர விட்டு கிளம்புறாய்ங்க. "சரி, இப்ப போனீங்கன்னா நீங்க எப்ப வரீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "அது ஒரு 4, 5 வருஷம் ஆகும்." "4, 5 வருஷமா? அதுவரைக்கும் இந்த இடத்துல நாங்க என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, "என்ன இருந்தாலும் நான் உங்க மனச கஷ்டப்படுத்திட்டேன். உங்க படத்த எல்லாருக்கும் முன்னாடி நான் தொங்க விட்டு, உங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு நீங்க அண்ணி வேணும்." அப்படிங்கும்போது, "அட பாவி! இப்படி கொண்டு வந்துட்டியேடா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா மறமண்ட." அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, உடனே ஜூலிய, "ஏய் ஏதாவது பிளான் பண்ணி இவன் இங்கேருந்து போகக்கூடாது." அப்படின்னு டிராகன் பயப்புலயே நம்ம ஹீரோ குத்துறான். இங்க வந்துட்டு ஜூலியா நம்ம ஹீரோயின் குத்திட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம, "போனீங்கன்னா நீங்க உடனேலாம் வரமாட்டீங்களா?" நான் காதல் தோல்வியில போறேம்மா. அங்க போயிட்டு நான் கடல்ல மிதக்குறனோ, இல்ல என்ன பண்றனோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி சட்டு கிழிஞ்சிருந்த மூமெண்ட்ல சட்டக்குன்னு நடந்து போகையில, உடனே ஜூலி, "நீங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க." "என்னது டெஸ்ட்டா? என்ன டெஸ்ட்டு?" "ஆமா, இது உங்களுக்கான டெஸ்ட்டு. அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க." "எனக்கு புரியல." "ஆமா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அப்புறம் இவங்க 2 பேரும் ப்ரோ அண்ட் சிஸ்." அப்படின்னோனே, "என்னது ப்ரோ அண்ட் சிஸ்டா? இந்த ட்விஸ்ட்ட எங்களுக்கே தெரியாம ஏன்டி வைக்கிற?" அப்படின்னு 2 பேருமே ஷாக் ஆகுறாய்ங்க. "என்ன சொல்றீங்க? புரியல." "ஆமா, அதாவது எதுக்காக இந்த நாடகம்? எதுக்காக இந்த டெஸ்ட்?" அப்படின்னு சாச்சுவன் கேட்கும்போது, "அதாவது இவங்கள உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான்." அப்படின்னு சொன்னோனே, "கல்யாணமா? அப்ப என் லவ் மறுபடியும் பூத்துருச்சா?" அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வரான். "என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவ?" அப்படின்னு முறைச்சிட்டு இருக்கும்போது, "ஆமாமா, நீங்க அன்னைக்கு படத்த தொங்க விட்டும்போது, இவங்க சிஸ்டர் படம் தான் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம், நீங்க வேற ஆல்ரெடி ப்ளே பாய் அப்படி இப்படின்லாம் ஊருக்குள்ள நெறைய விஷயம் பரவிட்டு இருந்ததுல்ல. அதனால உங்கள செக் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு டெஸ்ட்." "ஓஹோ! அன்னைக்கு மேக்கப் போட்டு அப்படியே வந்து பேசுனது கூட ஒரு டெஸ்ட் தானோ?" ஆ அப்படியே ஹீரோவ பார்த்து மண்டைய மண்டைய ஆட்டுங்க வேற வழி தெரியல அப்படிங்கிற மாரி ஜூலி சொல்லிக்கிட்டு, "ஆ அப்படிதான், அப்படிதான்" அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு, "ஓஹோ! அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இஷ்டமா?" "டேய் டேய் பொறுடா, அதுக்கு நாள் இருக்குது. எதுக்காக நீ
அவளை விரும்பின அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரொம்ப நாளாக எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். இது ஹீரோயினும் ஒரு டைம் சொல்லியிருப்பா, அதனால கொஞ்சம் ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆக, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குப்பா, எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக தான் பண்ணும். இப்போ நீங்கள் அங்கே நாடு கடந்து கடல் கடந்து போகிறீங்களா? சீச்சி, இந்த கோட்டை தாண்டி கூட போக மாட்டேன் இனிமேல், கடல் கடந்தாவது இல்லை மலையை கடந்தாவது, இதான் ஓகேன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே நெருக்கமாக ஹீரோயின்ட்ட போய் பேசும்போது ஹீரோ எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக நிற்கிறான். மனசுக்குள்ள வருத்தங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக்க முடியல. அங்கே கட் பண்ணி நம்ம மாஸ்க் மேலே தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த ஈவில் ஸ்பிரிட் வேற என்னோட ஸ்பிரிட் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குது, யாரையாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லிருந்தேன்ல, அதனால அவனுக்கு தெரிஞ்ச இம்மார்டல்ஸை போயிட்டு கொண்டுட்டு இருக்கான். அதுவும் அந்த மெமரி லாஸ் ரீவர் கிட்ட இருக்கிறவங்கள ஒரு கொஞ்சம் பேர்த்த கொண்டு அவங்க கிட்ட இருந்து ஆவி எடுத்திருக்கான். இங்கே பார்த்தா எல்லாம் கூட்டு சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலி பைய போல திங்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்குது. அப்போ இருந்துக்கிட்டு, ஏன்டி ஜூலி இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப, நான் என்ன பண்ணேன், உங்கள் ஃபேட் வந்துட்டு ஓகே ஆகணும்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் லேடி வாங்க வேற எனக்கு மேரேஜுக்காக துணிலாம் கொடுக்குறாங்க. அவங்க இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு இந்த பயலுக்காக என்னமோ காதல் வாழ்க்கை வாழ போகிறாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீ மட்டும் என்ன ஓகேம்மா, சாச்சுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம்னு மூஞ்சில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அது முக்கியம் கிடையாது. இப்போதைக்கு உங்கள் 2 பேரோட ஃபேட் இப்படி தான் நிறைவேற போகுது. நீ வந்துட்டு சாச்சுவான் கூட கல்யாணம் பண்ணதுக்கு போக, அதே நேரம் நம்ம லார்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லேடியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் நீங்கள் 2 பேரும் ஆள் மாறிக்கணும். அப்படி ஆள் மாறும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஃபேட்டும் இதாகும் எதாகும் நாசமாக போகும். அதான் ஆகும். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபேக்கோ ரியலோ கல்யாணம் வரைக்கும் நீ சாச்சுவான் கூட போகிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, வேறு வழியே கிடையாது, இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்கு மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்க்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காம டிங்கு டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் கேட்குறேன்.